அனைவருக்கும் வணக்கம். இந்த மாலை பொழுது அனைவருக்கும் இனிமையானதாக அமையட்டும். 68வது முறையாக இணைய வழி கருத்தரங்கத்தில் இணைந்திருக்கும் நம் அனைவருக்கும் இறைவனுடைய அருளாசி பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நோபல் பரிசை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுவும் இயற்பியலில் அதாவது பிசிக்ஸில் நோபல் பரிசு பற்றி நம்மிடையே கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காக வந்திருக்கும் சிறப்பு விருந்தினரை முனைவர் எல். ராஜசேகரன் MSc PhD இவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். நமக்கு பிசிக்ஸ்னாலே நிறைய பேருக்கு கஷ்டம், அதுல நோபல் பரிசுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், அதை ஷேர் பண்றதுக்காக சார் வந்திருக்காரு. அவரை அறிமுகப்படுத்துறதுக்காக முனைவர் கோதண்டராமன் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழ்நாடு லைப்ரரியன்ஸின் 68வது வெபினார் இயற்பியலும் நோபல் பரிசும் என்கிற தலைப்பில் டாக்டர் S.ராஜசேகரன் அவர்கள் நம்மிடையே உரையாற்றிட வருகை புரிந்துள்ளார். அவரை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். டாக்டர் S.ராஜசேகரன் அவர்கள் செய்யாறு அறிஞர் அண்ணா அரசினர் கலைக்கல்லூரியில் இயற்பியல் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் ஸ்காலர், பெஸ்ட் HR பிளேஸ்மெண்ட் ட்ரெய்னர், வெரி குட் சயின்ஸ் ஆர்டிகல் ரைட்டர் என பன்முக திறமையாளர். He conducted motivational and self-improvement speeches, workshops, science exhibitions, guest lectures, career guidance, counseling, placement training, workshops, HR training, music-based training, life coach for art of living and சிரிப்பு யோகா பயிற்சி இவைகளையும் பயிற்சி கொடுத்து வருகிறார். வாரந்தோறும் பொதிகை தொலைக்காட்சியில் அறிவியல் அற்புதம் என்கிற நிகழ்ச்சியை வழங்கி வருகிறார். கலைஞர் தொலைக்காட்சியில் அடுத்த இலக்கு, மக்கள் டிவியில் தேனமிர்தம் நிகழ்ச்சிகளையும் வழங்கியுள்ளார். வாரந்தோறும் அறிவும் அறிவியல் நிகழ்ச்சியினை சிட்டி தொலைக்காட்சி மற்றும் பாலா தொலைக்காட்சியிலும் வழங்கி வருகிறார். இன்னோவேட்டிவ் த்ரூ எஜுகேஷன் இன் சயின்ஸ் என்கிற தலைப்பில் யூனிவர்சிட்டி ஆஃப் மலாயா, கோலாலம்பூர், மலேசியா ஆகிய நாடுகளில் உரையாற்றியுள்ளார். தன்னம்பிக்கை மாத எழுதலில் தொடர்ந்து கட்டுரைகள் எழுதி வருகிறார். பள்ளி கல்லூரிகள் மற்றும் ஊடகங்களில் மாணவர்களை ஊக்குவிக்கும் சிந்தனைகளை விதைத்து வரும் அவரை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். நிகழ்ச்சியை தொகுத்து வாங்கி கொண்டிருக்கும் முனைவர் மாலதி அவர்களையும் வருக வருக என வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். இந்த நன்னாளில் தமிழ்நாடு நூலகத்துறை ஒரு நல்லதொரு முயற்சி எடுத்து ஒரு அழகான வெபினார் இன்று நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்ற மதிப்பிற்கும் போற்றுதலுக்குரிய டாக்டர் கோதண்டராமன் ஐயா அவர்களையும், இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற டாக்டர் மாலதி மேடம் அவர்களையும், இன்னும் தமிழ்நாடு நூலகத்துறை நிர்வாகிகள் மற்றும் அனைவரையும் அன்போடு வணங்கி, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து பார்வையாளர்களையும் அனைவரையும் வணங்கி, இயற்பியலும் நோபல் பரிசும் என்ற தலைப்பில் உங்களோடு பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். என்னோட பேச்சினுடைய சாராம்சம் 2 விஷயமா நம்ம எடுத்துட்டு போகலாம். நம்ம கொஞ்சம் தமிழும் இங்கிலீஷும் கலந்த மாதிரி கொண்டுட்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு தான். ஏன்னா பொதுவாகவே நோபல் பிரைஸ் அப்படின்னும் போது இங்கிலீஷ் லாங்குவேஜ் நமக்கு அதிகமாக கொடுத்திருப்பாங்க அந்த பொது மொழியில. அது தமிழ்ல புரியுற மாதிரி கொண்டு வரணுன்றதுக்காக தான் நம்ம தமிழும் ஆங்கிலம் கலந்து இந்த என்னுடைய ஸ்பீச் கொண்டுட்டு போகிறோம். அடிப்படையில நாம் ஒண்ணு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம லாங்குவேஜ் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஸோ அதனுடைய அறிமுகமா தான் நம்ம 2 லாங்குவேஜ் கொண்டுட்டு போக நம்ம நினைக்கிறோம். சார், இயற்பியலும் நோபல் பரிசும் அப்படின்னு போகும்போது பேசிக்கலா நமக்கு நோபல் பரிசு அப்படின்னா என்ன? வாட் இஸ் த பேசிக் ஃபண்டமெண்டல் ஐடியா அபவுட் த நோபல் பிரைஸ்? செகண்ட் கான்செப்ட் என்னன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் நோபல் பரிசு நடந்திருக்கு அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயங்கள் நம்ம ஸ்லைடு மூலமா பார்க்க முடியும். ஸ்லைடு அதிகமா டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, அதுக்குள்ள பேசிட்டு இருப்போம். அப்புறம் தேர்ட் முக்கியமான விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, இந்த நோபல் பிரைஸ் இந்த 2021 2021 இயற்பியல் பரிசுக்கு நோபல் பரிசு கொடுத்திருக்கின்றார்கள். அதனுடைய சாராம்சம் என்ன? வாட் இஸ் த மெயின் கண்டென்ட் ஆஃப் த 2021
நோபல் பிரைஸ். இந்த 3 பேசிக் ஃபண்டமெண்டல் கான்செப்ட் வச்சுட்டு தான் இன்னைக்கு என்னோட டாக் உங்களோட பேசிட்டு இருக்கோம், பேச போறோம். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ ஃபண்டமெண்டல் நமக்கு என்ன அப்படின்னா, மேடம் மாலதி மேடம் ஆரம்பத்திலே சொன்னாங்க, பிசிக்ஸ்னாவே எல்லாருக்குமே கொஞ்சம் அலர்ஜி அப்படின்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து பிடிக்கல அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்தந்த தருணங்கள சில சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்ணாலும் கூட நாம அதை சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எதுவுமே கொஞ்சம் எளிமைதான். ஸோ பேசிக்கலா கேன் அண்டர்ஸ்டாண்ட் த சப்ஜெக்ட். ஸோ வாட் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்ட் த சப்ஜெக்ட் தென் எவ்ரி திங் இஸ் சிம்பிள் அப்படின்றதான் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். அப்போ நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம், தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பிசிக்ஸ் மட்டுமே இல்லை, எல்லா சப்ஜெக்ட்டுமே ஒரு சிம்பிள் தான் அப்படின்றதான் ஒரு ஃபண்டமெண்டல் இன்ஃபர்மேஷன். சரி, நமக்கு நான் ஏற்கனவே சொன்ன இந்த மெயின் டாக் அப்படின்னு போகும்போது நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஃபண்டமெண்டலா ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, நமக்கு வந்து இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டியில இருக்காங்க, ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்க, நான் வந்து விளையாடுறேன் அப்படின்னா என்னோட ரெகக்னேஷன், வாட் இஸ் மை ரெகக்னேஷன் அப்படின்னா, இல்ல வாட் இஸ் மை எய்ம் அப்படின்னு பார்க்கும்போது ஒலிம்பிக். இன்னைக்கு நான் இந்த இடத்துல விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஒலிம்பிக் அவார்டு கொடுத்தது அப்படின்னா என்ன ஆகும், நான் அந்த துறையிலே அந்த ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் நான் அடைய வேண்டிய உச்சியை நான் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ வாட் இஸ் மை எய்ம் ஆஃப் த ஃபோக்கஸ், தோஸ் ஆர் த பிளேயர்ஸ், வாட் ஆர் த ஃபுட்பால் பிளேயர்ஸ் ஆர் வாலிபால் பிளேயர்ஸ், வாட் எவர் மேபி ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா ஹையஸ்ட் ரெகக்னேஷன் இந்த ஒலிம்பிக் மெடல். ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ஒரு ஹையஸ்ட் ரெகக்னேஷன் அப்படின்னா ஒலிம்பிக் தான். அதே மாதிரி ஒரு சயின்ஸ் பர்சனாலிட்டிஸ், த சயின்டிஸ்ட் த்ரூஅவுட் த வேர்ல்ட் டூயிங் த லாட் ஆஃப் இன் ரிசர்ச் இன் த டிஃபரெண்ட் ஃபீல்ட் ஆஃப் ஏரியா, வெவ்வேறு ஃபீல்டுல வெவ்வேறு துறைகள்ல இன்னைக்கு ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. அவங்களோட ரெகக்னேஷன் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா தட் இஸ் கால்ட் நோபல் பிரைஸ். த என்டையர் வேர்ல்ட் that doing the different type of research in the different field, the entire world, the different areas, different universities, whatever may be. So what is the highest recognition அப்படின்னு பார்த்தோம்னா that is called a Nobel Award. So ஒரு சயின்டிஸ்ட் கிடைக்கிற மிகப்பெரிய அங்கீகாரம் அப்படின்னா என்னன்னா நோபல் பிரைஸ் தான். ஓகே, இப்போ நோபல் பிரைஸ் அப்படின்னு போகும்போது என்னன்னா இட் இஸ் நாட் ஈஸி. உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஒரு ஹையஸ்ட் ரெகக்னேஷன் அப்படின்னா இட் இஸ் நாட் ஈஸி ஜாப். அது ஸோ பல போட்டி, லாட் ஆஃப் காம்படிஷன். அந்த காம்படிஷனுக்குள்ள நம்ம உள்ள போயிட்டு வெளியே வந்து அதுக்குள்ள ரெகக்னிஷன் ஆகுற வரைக்கும் ஆட் ஸ்ட்ரகிள் அண்ட் ஸ்ட்ரகிள் அண்ட் ஸ்ட்ரகிள். இட்ஸ் நாட் 1 year or 2 year 3 year. இது சிம்பிள். ஒரு வருஷம் 2 வருஷம் முயற்சியிலே கிடைக்குமா அப்படின்னா சில இதெல்லாம் லைஃப் லாங் ஸ்ட்ரகிள்னஸ். ஸோ அப்படிதான். சரி, ஓகே, நம்ம ஃபண்டமெண்டலா நம்ம சப்ஜெக்ட் போயிடலாம். மேடம் சொன்ன மாதிரி பிசிக்ஸ் அப்படின்னாவே ரொம்ப டஃப் அப்படின்னா நான் அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட் என்ன கொடுத்துருக்குன்னா, நம்ம நியூட்டன் வந்து எங்கன்னா நம்ம சொல்லி ஆப்பிள் மரத்துக்கு அடியில உட்காந்துருக்காரு அப்படின்னு ஒரு ஸ்லைடை கொடுத்துருக்கோம். பொதுவாக நான் காமெடி என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிளாஸ்லாம், நல்ல காலம் நியூட்டன் வந்து ஆப்பிள் மரத்துக்கு கீழே உட்காந்தாரு, தென்னை மரத்துக்கு அடியில உட்காந்துருந்தா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு நல்ல காலம் தென்னை மரத்துல பிசிக்ஸ் தப்பிச்சிருக்கோம் அப்படின்னு மாதிரிலாம் பசங்க சொல்லுவாங்க. இது ஒரு காமெடியான விஷயம். என்னன்னா தென்னை மரம் மேல வந்துருக்கு, அவர் அப்பயே இதுவாயிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. So is a Newton thinking the small tree, this is an apple tree, just going on thinking why apple is coming down. There's a first question in the mind. ஏன் ஆப்பிள் கீழே விழுது அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சது. அதுவும் அந்த ஆப்பிள் ஸ்ட்ரெயிட்டா கீழே விழுது, தள்ளி அந்த பக்கம் விழல, இந்த பக்கம் விழல, ஏன் மேல் நோக்கி போகல, why not go to upward, what is coming downward, what is the reason அப்படின்னு thinking and thinking. The small இன்சிடென்ட், ஒரு சின்ன விஷயம் தான், காலகாலமா ஆப்பிள் விழுந்துட்டு தான் இருந்தது. பட் இது ஸ்மால் ஸ்பார்க் ஆன் த மைண்ட் த நியூட்டனுக்கு ஸ்மால் ஸ்பார்க் வந்து ஏன் விழுது. ஸோ தட் இஸ் அ கொஸ்டின். எப்பவுமே when raise a question in the mind, the answer will come. Once answer will come, you will be with the popularity or will go, your goal will be reached அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ ஒரு கேள்வி நமக்குள்ள வந்துருச்சோ அந்த கேள்விக்குண்டான தீர்வு நம்ம எப்போ நம்ம கண்டுபிடிச்சோமோ அப்போ நமக்குண்டான அங்கீகாரம் இந்த உலகத்தில் கிடைத்து விடும் என்பதுதான் நியூட்டனுடைய சின்ன கொஸ்டின் தான் நம்ம தெரிய வேண்டிய விஷயம். So just going on thinking and thinking, finally then conclude the 3 laws. You know the first law and second law and third law. Everything you know. I don't want to tell all the 3 laws now, the situations. அப்போ basically the just raise a small question in the mind and finally come to the Newton's law and the first and second and third law. So you see that they still in the third law. நியூட்டன் 3ஆம் விதி தான் இன்னைக்கு நாம் பயன்படுத்திட்டு இருக்கோம். சேட்டலைட் லான்ச்சிங்ல செயற்கைக்கோளுடைய நம்ம அனுப்பிட்டு இருக்கோம். அதுக்கு எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் நியூட்டன் 3ஆம் விதி காரணமா அமையுது. So you see that long back Newton
inventor or discovered the Newton's law, still we are using. So that is a science. ஒரு சின்ன கேள்வி தனக்கு அப்படி ரைஸ் ஆச்சு, அதுக்கு பதில கண்டுபிடிச்சாரு. அதுக்குண்டான அப்ளிகேஷன் பயன்பாடு இன்றைய வரையில் நாம் பயன்படுத்திட்டு இருக்கோம். அறிவியல் இருக்கும் வரையில் இந்த விதிகள் பயன்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள். So there is a science how you utilize in the public applications. இந்த பயன்பாடு எப்படி எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு சின்ன இன்ஃபர்மேஷன். நியூட்டனுடைய 3 விதிகள், நியூட்டன் லைஃப் நடந்த இன்ஃபர்மேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, நியூட்டன் பேசிக்கலா என்ன அப்படின்னா ஃபோர்ஸ். அவர் அந்த ஃபோர்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் அதை கொண்டு வந்தது. சரி, அடுத்த ஸ்டேஜ் நம்ம வருவோம். யார் இந்த ஜஸ்ட் ஐன்ஸ்டீன். ஐன்ஸ்டீன் தெரியாத யாராவது இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. நியூட்டன் எப்படி நம்ம தெரியாம இருக்க முடியாதோ அது மாதிரி ஐன்ஸ்டீன் தெரியாம இருக்க முடியாது. சோ ஒரு காலகட்டத்துல நியூட்டனுடைய கான்செப்ட் ஃபோர்ஸ், விசை அப்படின்னு என்னன்ற ஒரு விஷயத்தையே இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து அது மூலம் பல விஷயங்கள் நம்ம ஆராய்ச்சிகள் பல தகவல் கொண்டு வரது காரணமா இருந்தார். அடுத்த ஸ்டேஜ்ல ஐன்ஸ்டீன் இன்னும் இந்த ஸ்பேஸ் சம்பந்தமான ரிசர்ச், ஸ்பேஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷனுக்கு they get a lot of information. Everybody knows the famous equation E equal to mc square. But people just derive the equation, what is energy, what is mass, what is the c velocity of light, just only know this letters. Like E equal to mc square ஒரு சிம்பிள் ஈக்குவேஷன் அப்படிதானே சொல்லுவாங்க. ஆனா வாழ்நாள் முழுக்க இந்த சின்ன ஒரு சமன்பாட்டுக்காக தன் வாழ்நாள் முழுக்க ஸ்பெண்ட் பண்ணவர் தான் ஐன்ஸ்டீன். People thinking that it's E equal to mc square, E equal to mc square. What is E equal to mc square? Just you see that energy conversion of mass, mass conversion of energy. நான் இன்னும் எளிமைப்படுத்துறேன். நம்ம தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா, நிறைய ஆற்றலாகவும் ஆற்றலை நிறையாகவும் மாற்றிக்கலாம் அப்படின்ட்டுதான். இப்போ நான் என்ன சொல்ல, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஜஸ்ட் ஐம் கிவிங் தட். Taken as a 5 rupees coin. You see that what is the weight of the 5 rupees coin? Maybe 10 grams or maybe 7 to 8 grams, whatever maybe. So for 5 to 10 grams, there is a mass of the 5 rupees coin. Just choose any radioactive material, for example uranium. For uranium, 5 to 10 gram amount of mass of the uranium material, if undergone the nuclear fission in the reactor, you will get the electrical energy. Suppose uranium ஒரு 10 gram mass உள்ள uranium, அது அந்த எனர்ஜியை நம்ம அந்த mass 5 gram mass உள்ள uranium, it convert the electrical energy under the reactor. You know, Ajikar, Kalpakaman, Bombay, Bark. Just conversion of energy in electrical energy. Just give the entire one day, entire Tamilnadu people around 7 crores, you will give the free of electricity. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு 10 கிராம் அளவுள்ள ரேடியோஆக்டிவ் மெட்டீரியல் ஃபார் யுரேனியம், if undergone the nuclear fission மூலமா எனர்ஜியை நம்ம அந்த மாஸை எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுவோம். அந்த எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அந்த எலக்ட்ரிக் எனர்ஜியை கரண்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு நாள் முழுக்க தமிழ்நாட்டுக்கு 7 கோடி மக்கள் நம்மளால ஒரு ஃப்ரீ கரண்ட்டை கொண்டு வர முடியும். just for that is called E equal to mc square. அப்போ ஒரு குறிப்பிட்ட நிறையுள்ள ஒரு பொருளை அது ஆற்றலா மாத்தணும்னா எவ்வளவு பெரிய பயன்பாடு, எவ்வளவு பெரிய அப்ளிகேஷன், எவ்வளவு பெரிய யூசர்ஸ் இருக்கு அப்படின்றதுக்கா E equal to mc square சமன்பாட்டுடைய ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். நான் டீப்பா போக விரும்பல. So energy conversion of mass, mass conversion of energy. அதுதான் basic fundamental idea of Einstein. He got the Nobel Prize also. Photo electric effect, ஒளிமின் விளைவு அப்படின்ற தத்துவத்துக்காக அதை கொண்டு வந்ததற்காக Einstein also got the Nobel Prize. So you see that still we are using the whatever the concept E equal to mc square for Einstein. So அன்னைக்கு Nobel award வாங்கினாரு photo electric effect. After that continue the research in the development area, space சம்பந்தமான research. So a lot of he is doing. So the continuity of research in the scientific field, whatever the equations, what are the derivations, what are the mathematical concept, all these things still we are using the entire world of the people for research community. அப்போ ஒரு 100 years back, 200 years back, 300 years back, whatever maybe, அன்னைக்கு கொண்டு வந்த சில சமன்பாடுகள், ஈக்குவேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். That is called science applications in the world. So அதுதான் நம்ம சொல்ற விஷயம். அப்போ the invention or discovery, whatever may be, that not for the individual, it will go at the people's, the utilization of the development of the research. இன்னைக்கு நோபல் பிரைஸ்ல சின்னதா ஒரு நோபல் பிரைஸ் கொடுத்திருக்காங்க ஒரு ஃபீல்டு அப்படின்னா அது அப்ளிகேஷன் பார்த்தோன்னா இட் இல் யூஸ்ஃபுல் ஃபார் த பீப்புள்ஸ். மக்களுக்கு பயன்படக்கூடிய பல விஷயங்கள், பல ரிசர்ச் கண்டினியூட்டி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் நோபலுடைய மிகப்பெரிய ரெகக்னிஷன்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ ஃபண்டமெண்டல் நம்ம நியூட்டனுடைய கான்செப்ட் பார்த்தோம்.
அப்புறம் நோபல் பிரைஸ் ஒன் ஐன்ஸ்டைன் பத்தி பார்த்தோம். ஒரு ஃபேமஸ் ஈக்குவேஷன் என்ன என்பதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ யூனிஸ் நோபல் தட் இஸ் ஹிஸ்டரி ஆல்ஃபிரட் நோபல் அவர் தான் வந்து இந்த நோபல் பிரைஸ் அப்படின்னு கொண்டு வரதுக்கே காரணமா இருந்தவர். அவருடைய நிறைய பேருக்கு தெரியும். பீப்புள் எவ்ரிபடி நோஸ் ஹூ இஸ் நோ ஆல்ஃபிரட் நோபல், எவ்ரி நோ ஆல் தி ஹிஸ்டரி ஆஃப் தி ஆல்ஃபிரட் நோபல். ஸோ அவருடைய மைண்ட் செட், அவருடைய அப்ளிகேஷன்ஸ், அவருடைய வியூஸ், அவருடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாட் எவர் த சயின்ஸ், whatever the inventions, whatever discovered in the world, that should be useful for the peoples. ஒவ்வொருடைய மனித கண்டுபிடிப்புகளுக்கும் அது நல்ல விதத்தில் பயன்பட வேண்டும் என்பதுதான் ஆல்ஃபிரட் நோபலுடைய மிகப்பெரிய அவருடைய அசட். அவர் அசட் எல்லாம் கொண்டு வந்து இந்த பரிசு கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு வந்த காரணமே என்னன்னா, என்டையர் பீப்புள் ஒரு விஷயம் கொண்டு வராங்க, ஒரு சயின்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அது எங்க நல்ல விதத்துல போய் சேரணும். அதெல்லாம் பாதிக்கப்பட்டவர் டைனமிக் என்ற பொருளால பல உயிர் சேதங்கள்லாம் நடைபெற்ற பிறகு அதெல்லாம் பார்த்து அவரால் வந்து இது வந்து ஒரு நல்ல லீட் ஆகணும், சயின்ஸ் வந்து ஒரு நல்ல ஆங்கிள் கொண்டு போகணும் தான் அந்த ஆல்ஃபிரட் நோபல் பிரைஸ் கொண்டு வர ஒரு சொத்து. அதுக்காக தான் அவரு எழுதி வச்சிருக்காரு. ஸோ இந்த மூலமா தான் நமக்கு வந்து பீஸ், அமைதிக்கான நோபல் பிரைஸ், இயற்பியல், வேதியியல், இப்படி மருத்துவத்துறை, ஒவ்வொரு துறைக்கும் அது கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ த ஆல்ஃபிரட் நோபல், த ஃபோக்கஸ், the Nobel Prize winners or Nobel Prize purpose to benefit of the peoples to whatever the inventions, whatever they discover in the world. உலக கண்டுபிடிப்புகள் அல்ல உலக தத்துவங்கள், உலகனுடைய ஆராய்ச்சிகள் அனைத்தும் ஒரு நல்ல விதத்துக்காக பயன்படுத்த வேண்டும், அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் ஆல்ஃபிரட் நோபல் நோபல் பிரைஸ். அதுதான் அதனுடைய சாராம்சம். நெக்ஸ்ட் ஸ்லைட். சரி, நம்ம நோபல் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து 2 times ஆல்சோ கெட் த நோபல் பிரைஸ். ஒரு நோபல் பிரைஸ் ஒரு முறை வாங்குறதே கஷ்டம். ஏன்னா லைஃப் லாங்கா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு லைஃப் எண்டில் கூட சில பேர் நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்கு. ஆனா நோபல் பிரைஸ் 2 times வாங்கியிருக்காங்க. பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில வந்து மேரி கியூரி 2 times ஷி காட் த நோபல் பிரைஸ். ஃபர்ஸ்ட் டைம் மேபி கெமிஸ்ட்ரி, அப்புறம் பிசிக்ஸ், இப்படி மாறி மாறி வெவ்வேறு ஃபீல்டில் அவங்க வந்து வாங்கி 2 times ஷி காட் தி நோபல் பிரைஸ். அது பெரிய அச்சீவ்மெண்ட். நோபல் பிரைஸ் 2 times வாங்குறது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட். ஸோ மேரி கியூரி ஷி காட் த 2 times இந்த நோபல் பிரைஸ். தென் நெக்ஸ்ட் then you see that I give the slide also. Which countries, maximum top 10 countries, the Nobel Prize winners, அதாவது அதிகமான அளவுக்கு நோபல் பிரைஸ் வாங்கிய நாடுகள் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நாம கூட ஒலிம்பிக் எல்லாம் பேசுவோம் இல்லையா, என்ன பேசுவோம், அதிகமான தங்கம் என்ற நாடுகள், தொடர்ந்து தங்கத்தை எத்தனை நாடுகள் வாங்கி கொண்டிருக்கின்றன. இப்போ அமெரிக்கா நிறைய தங்கம் வாங்கிட்டு இருக்கு, சீனா நிறைய தங்கம் வாங்கிட்டு இருக்கு ஒலிம்பிக் பிரைஸ்ல. ஸோ தட் இஸ் ஃபார் ரெகக்னேஷன். ஒவ்வொரு நாடும் தன்னுடைய ஒலிம்பிக்ல எத்தனை தங்கங்கள் எத்தனை முறை வாங்கியிருக்காங்க, ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை முறை எத்தனை தங்கங்கள் வாங்கியிருக்காங்க, தட் இஸ் ஃபார் ரெகக்னேஷன்ஸ், ஒரு ரிவார்டு. அந்த மாதிரிதான் நோபல் பிரைஸ் வந்து எத்தனை நாடுகள் வந்து டாப் 10ல இருக்கு, அதாவது அந்த நாடுகள் நிறைய நோபல் பிரைஸ்ல உருவாக்கிட்டு இருக்கு, அப்படிதான் சொல்லணும். The particular country whatever initiative the Nobel Prize winners. So நிறைய Nobel Prize winners, research personalities or research scientists, they get the Nobel prizes. So just list out the top 10 countries: USA, German, then Japan. So இதெல்லாம் countries they get the top 10 Nobel Prize winners in the country. So ஒவ்வொரு கண்ட்ரியும் நோபல் பிரைஸ் எப்படி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக கெஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, எந்தெந்த கண்ட்ரி எத்தனை முறை எவ்வளவு நாடுகள் வந்து நிறைய டைம் நோபல் பிரைஸ் வின்னர்ஸ்ல ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றதுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ திஸ் ஆர் தி இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் கிவிங் தி. ஸோ நோபல் பிரைஸ், ஹவ் த இம்பார்ட்டன்ஸ் த பர்டிகுலர் country, how this lead the country with Nobel Prize research in the field areas. So that is a kind of information. So next slide please now. Okay, now come to the points. That is a physics of Nobel Prize winners. ஏபியிலும் நோபல் பரிசும் அப்படின்ட்டு இன்னைக்கு நமக்கு வந்து நோபல் பிரைஸ் வின்னர்ஸ் அப்படின்னு 3 members கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பேர் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஒன்று வந்து தென் யூஎஸ்ஏ, ஜெர்மன், தென் இத்தாலி. ஸோ இவங்களோட இணைஞ்சுதான் இந்த நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் half of the prize, அதாவது ஒரு half of the price ஓட அமௌண்ட் யாருக்குன்னா கிளைமேட் சேஞ்ச், அதாவது
இன்றைய உலக சூழ்நிலையில் சுற்றுச்சூழல் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது ஒரு ஆராய்ச்சிக்காக கிளைமேட் சேஞ்ச் ரிசர்ச்சுக்காகவும் அவனுடைய கான்ட்ரிபியூஷன் அதுக்காகவும் 50% ஆஃப் நோபல் பிரைஸ் அவங்க 2 பேருக்கு கொடுத்திருக்காங்க. இன்னொரு 50% நோபல் பிரைஸ் என்ன, தட் இஸ் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், ரெகுலர் இர்ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ், சீரற்ற அணுக்கள் சீரான அணுக்கள் ஒவ்வொரு தனிமத்திலும் எப்படி அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு, இதை பத்தி ஒரு ஆராய்ச்சி முடிவுக்காகவும் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபண்ட் வந்து யாருக்குன்னா இட்டாலியை சேர்ந்தவருக்கு கொடுத்திருக்காங்க, பரிசி அப்படின்றவருக்கு. ஸோ அவருக்கு he got the Nobel Prize for the next half of the money will go to the purpose of doing the research in the atomic structure for regular and irregular arrangement of atoms in the elements or maybe the compounds. So basically, so in the 2021 research in the Nobel Prize winnersக்கு 2 half கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் half அப்படின்னு பார்க்கும்போது சுகுரா தென் மனாபி அப்படின்ற 2 பேருக்கும் climate changes அப்படின்ற கான்செப்டுக்காக 50% நோபல் பிரைஸ். நெக்ஸ்ட் 50% வந்து பர்ஷி அப்படின்றவருக்காக இன்னொரு 50% தேர் டூயிங் தி ரிசர்ச் இன் தி ஃபீல்ட் ஆஃப் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். இதான் பேசிக்கலா நாம இந்த 2021 நோபல் பிரைஸினுடைய ஃபண்டமெண்டல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். Okay, you see the general just information just I am giving now. The famous were now global warming and greenhouse effect. We are studying the schools also greenhouse effect. Greenhouse விளைவு என்றால் என்ன அப்படிலாம் கேள்விகள்லாம் கேட்டு படிச்சிருப்போம். Okay, every day what happen as peoples as a nature, you see that what happen every day, sometimes temperature increasing, temperature decreasing, rainfall, these are the climates, okay, the atmosphere. So just to put the graph, you see year goes on, what happen, the increasing the global warming, that means temperature will be increased, that is the chart is given now. So global warming means what happen, the earth temperature, the surface temperature will be increasing, that while whenever the increasing, what happen in the future, that is a big issue on the entire world. அப்போ பூமியினுடைய வெப்பநிலை உயர்ந்தது அப்படின்னா என்ன ஆகும் எதிர்காலத்துல அப்படின்றதுக்காக தான் இன்றைய ரிசர்ச்சுக்காக கொடுத்திருக்கிற கான்செப்ட். ஸோ அதுக்கு முன்னாடியே இன்னைக்கு கொடுத்துற நோபல் பிரைஸ் சுகுரா மனாபிக்கு முன்னாடியே there are so many people doing the research in the field of climate, particularly the global warming. So what happened when rising the temperature in the earth after 100 years or after 200 years? These are the rising the questions in the mind. So they're doing the research and finally come to the lot of informations. நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. இந்த கிளைமேட் சேஞ்ச் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனால என்ன ஆகும், அப்படி குளோபல் வார்மிங் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ்னால என்ன ஆகும், ஸோ இதனால சியோட லெவல் என்ன ஆகும், ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் அப்படியெல்லாம் ஆகும்போது இந்த எர்த் இந்த பூமியோட லைஃப் என்ன ஆகும், மக்களுடைய இது என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொண்டு வந்து குளோபல் வார்மிங்னால எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிதான் அந்த கிராஃபிக்கல் அப்ப என்ன கிராஃப் ஷோஸ் தட் இயர்ஸ் இன்க்ரீசஸ் 1900 1900 இன்னைக்கு வந்து 2021 வரைக்கும் வந்திருக்கும். இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிராஜுவலா வந்து இன்னைக்கு வந்து இந்த குளோபல் வார்மிங்னால நமக்கு வந்து வெப்பம் வந்து ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆயிட்டு வருது அப்படின்றது கிராஃபிக்லாம் நமக்கு தெரிய வருது. சரி, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஐநா தட் இஸ் ஐபிசிசி ஒரு கவுன்சில் இருக்கு. ஐநா சபையில ஐபிசிசின்னு ஒரு கவுன்சில் இருக்கு. அந்த கவுன்சில் தான் அதோட 2100 மிகப்பெரிய கிளைமேட் சேஞ்சினால், அதாவது குளோபல் வார்மிங்னால் மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு உண்டாகும் அப்படின்ட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு பூமியில வெப்பநிலை ஒரு 2 டிகிரி ரைஸ் ஆச்சுனாவே என்ன விளைவுகள் நடக்கும், அதனால எவ்வளவு பெரிய இழப்புகள்லாம் நடக்கும் அப்படின்றத பத்தி தான் அவங்க ஐபிசிசி கவுன்சில் ஐநா சபையில வந்து எங்கிட்டு இருக்கு. ஜஸ்ட் கிவிங் த லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ 2100 ஜஸ்ட் ஒரு 2 டிகிரி ரைஸ் ஆனவே என்ன மாதிரி விளைவுலாம் ஏற்படும் அப்படின்றதெல்லாம் அவங்க கோடிட்டு காமிச்சிருக்காங்க. அதை பேசிக்கலா வச்சுட்டு தான் இன்னைக்கு 2021 நோபல் பிரைஸ் வின்னர்ஸ் they're doing the field of research in the climate changes. சரி, that is you see that now I am come to the point now. As a first half of we will discuss the climate change by the Sukura and Manapi அப்படின்றத பத்தி தான் பேசுறோம். சரி, fundamental see that information. So we are living the earth. ஸோ நமக்கு வந்து ஒரு 8 பிளானட் இருக்குனால ஒரு பிளானட் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். 8 கிரகங்கள் இருக்கு அப்படின்னாலும் வாழக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமி தான். we are living only in the place that is a planet that is called earth. எர்த்ல மட்டும் தான் நம்மளால வாழ முடியும். what is the reason? One is the reason
get the oxygen, get the water. நமக்கு நீரும் காற்றும் கிடைக்கிறதுனால மனிதன் இங்க வாழ முடியும். You see the lot of research in the you see that that is some other planet also. You see moon water is available or not. Some other planet doing the research whether the water is content is available or not. So மத்த கிரக தண்ணி இருக்கா இல்லையா இதெல்லாம் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ மனிதன் வாழ்வதற்கு முக்கியமான ஆதாரம் காற்றும் தேவை, நீரும் தேவை. அது இந்த பூமியில கிடைக்குது. So just earth is surrounded by the atmosphere, that is called வளிமண்டலம் அப்படின்னு சொல்றோம். So எந்த atmosphere அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன அப்படின்னா 90% of nitrogen and oxygen, 10% of carbon dioxide நீராவி, then ozone, then methane, இவையெல்லாம் 10% இருக்கு. அப்போ this earth atmosphere dominated the two elements என்ன அப்படின்னா நைட்ரஜனும் ஆக்சிஜன் தான் 90% இதை ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு. remaining 10% only for the that is for the CO2 அப்புறம் நீராவி அப்படின்னு சொல்லுவோம், water vapor, then methane, little bit of ozone layers. இதுல தான் 10% நம்ம அடிக்கடி லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓசோன் வந்து பாதிக்கப்படும் போது அதிகப்படியான வெப்பம் வருது அப்படின்னு சொல்லியிருப்போம். குளோபல் வார்மிங் அதிகமா டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. ஓசோன் லேயர் அதோடைய ஹோல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதிகப்படியான ஹீட் பூமி விழும், தென் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், வாட் இஸ் த மெயின் கண்டென்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கிவிங் த சுகுரா அண்ட் மனாஃபி? சார் ஜென்ரலா தெரியக்கூடிய விஷயம் இருக்கட்டும் சார். ஓசோன் லேயர் வந்து துவாரங்கள் வந்துருச்சு, அதிகமான துவாரங்கள் வந்ததுனால வெப்பம் பூமி விழுது, அதனால வெப்பம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியும். இது தாண்டி சுக்குரா மனோ என்ன சொல்ல வராங்க, அவங்க என்ன ரிசர்ச் இதுல இருந்து சொல்ல வராங்க, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் தானே. அப்ப நோபல் கொடுக்குற அளவுக்கு வாட் இஸ் த மெயின் தீம் ஆஃப் டூயிங் த ரிசர்ச் அப்படின்னு பார்க்கும்போது, ஜஸ்ட் பீப்புள் ஆர் இந்த டூயிங் த ரிசர்ச் இன் த கிளைமேட் சேஞ்ச், சுக்குரா அண்ட் மனாபி. You see that sunlight falling on the earth, okay, sunlight falling on the earth through the atmosphere. சூரியனுடைய ஒளியானது எங்க வளிமண்டலத்தை ஊடுருவி எங்க பூமி வந்து விழுது. Okay, so when sunlight is penetrate through the atmosphere, then falling on the earth, then again what happen? That should be reflected. So now it is reflected after whatever this energy, it will go to the atmosphere now. So now atmosphere what happens? Blocked the CO2 and whatever the nitrogen, whatever the oxygen, entire atmosphere gases. So now you see that carbon dioxide maximum role, the blocking of this particular rays. So now sunlight penetrates to the atmosphere, then enter the air. That what happened again reflected. Now reflected ray, that is called say IR rays, infrared rays. இப்போ சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் எங்க ஊடுருவி வருது? வளிமண்டலத்து வழியா ஊடுருவி வருது, வந்து பூமியுடைய மேல் பகுதியில படுது. பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. எதிரொலிக்கும் போது அது என்ன அகச்சிவப்பு கதிரா மாறிடுது. அகச்சிவப்பு கதிரா மாறிடுது. இந்த அகச்சிவப்பு கதிரில் எங்க என்ன இந்த அட்மாஸ்பியர்ல அப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு நம்முடைய எர்த்தோட சர்ஃபேஸ். இதுல டிராவல் பண்ணும்போது என்ன அப்படின்னா நைட்ரஜனும் ஆக்சிஜனும் அது ரோல் வெரி லெஸ். அதாவது இந்த ஐஆர் ரேஸ் ரிஃப்ளெக்ட் ஆகி பூமியிலிருந்து திரும்பி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ஐஆர் ரேஸ் மாறுது, அகச்சிவப்பு கதிரா மாறுது. அந்த அகச்சிவப்பு கதிர் அதிகமாக தடுத்து நிறுத்தக்கூடிய பண்பு யாருக்கு அதிகமா இருக்குன்னா CO2க்கும் நீராவிக்கும் தான் இருக்கு, கார்பன் டை ஆக்சைடுக்கும் நீராவிக்கும். இது எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா, ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன்ஸ் ஆர் சிங்கிள் டைபோல் மொமெண்ட், ஒரு சிங்குலாரிட்டி, ஒரு தனியுமா இருக்கு. ஆனா CO2வும் நீராவி என்னன்னா டைபோல் மொமெண்ட், இருமுனைத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு முனைத்தன்மை அப்படின்னு சொல்லலாம், சிங்கிள் மொமெண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ இருமுனைத்தன்மை டைபோல் மொமெண்டா இருக்கிறதுனால எது CO2 நீராவியும் வரக்கூடிய IR rays again reflect ஆகி again come to the earth. So you see that when sunlight penetrates through the atmosphere, then falling on the earth, again reflected from the IR rays, then IR is absorbed in the CO2, then whatever the H2O water vapor, then again what happens? It is reflected. Okay, it's a continuous process, multiple reflection, multiple is going on, this regular process. இது வந்து ரெகுலரா நடந்துகிட்டே இருக்கு. சரி, இந்த வெப்பம், இந்த ஹீட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எது அதிகமான ரோல் அப்படின்னா CO2, கார்பன் டை ஆக்சைடு தான் இஸ் a major role. Carbon dioxide is a major role. This is by doing the research in the Sukura and Malahi. You see that
What is the reason behind this? இப்ப நீங்க கேட்கலாம், சார் இப்போ CO2 ரோல் தான் அதிகமா இருக்கு இல்லையா, அப்ப வரக்கூடிய IRS தடுத்து நிறுத்தி மீண்டும் பூமிக்கு அனுப்புது. இப்படி தடுத்து நிறுத்தினால பூமிக்கு அனுப்புறதுனால it will become what happen while absorb the IRS, the carbon dioxide it will be vibrated. So continuous vibrations what happen, it generated the heat. Okay, it will again falling on the earth. So இப்படி அந்த frequency of the vibration நடக்குது. So vibration மட்டும் இங்க வந்து விடுது. So இது வந்து ரெகுலர் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு. So Manali is doing the research, சுக்ரா and மனாபி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சரி ஓகே நம்ம வந்து CO2 குறைச்சா என்ன, ஏன்னா இதான் டாமினேட் பண்ணுது இல்லையா, வரக்கூடிய IRS அதிகமான அளவுக்கு அப்சார்ப் பண்ணிட்டு மீண்டும் பூமிக்கு அனுப்புறதுனாலதான் வந்து நமக்கு வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. சரி நம்ம வந்து CO2 அளவு குறைச்சிப்போம். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அது 3 டைமென்ஷனா எடுக்காம ஒரு 1 டைமென்ஷனா கன்சிடர் பண்ணிக்கிறார். அவருடைய ரிசர்ச் வந்து 1 டைமென்ஷனா கன்சிடர் பண்ணிக்கிறார். 1 டைமென்ஷன் அப்படின்னா ஒரு பரிமாண தன்மை அப்படின்னு, சிங்கிள் டைமென்ஷன்ல CO2 நீராவை வச்சுட்டு டூயிங் த ரிசர்ச். அப்போ CO2 லெவல் குறையும் போது யூ ஆர் கெட்டிங் த டெம்பரேச்சர் இன் மைனஸ் டிகிரிஸ். அப்படி என்ன அர்த்தம், நிலாவெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு வந்து அங்க அட்மாஸ் ரொம்ப கம்மி. அப்ப நிலாவில டெம்பரேச்சர் நைட்ல எப்படி இருக்குன்னா -18 டிகிரி செல்சியஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம CO2 அளவு நம்ம குறைஞ்சு பாதி அளவு குறைஞ்சு போச்சு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லாமே, யூ see that atmosphere level is suppose 50% is reduced. ஒரு 100 50% பாதியா குறைச்சிட்டோம், CO2 அளவு வந்து பாதியா குறைச்சிட்டோம்னா what happen na, you see that earth and night temperature will go around 15 to 18 degree Celsius. மைனஸ்ல. அப்ப CO2 அளவு குறைஞ்சு ரொம்ப குறைஞ்சு போச்சுன்னா பூமியில இரவு நேர வெப்பநிலை -15 18 டிகிரி போகும். வாழ முடியுமா? வாழ்வதற்கு மிக சிரமம். சரி, இன்னொரு ஆங்கிள் அவர் யோசிக்கிறார். They're doing the thinking the other way, while increasing the carbon dioxide what happen. So குறைச்சதான் இந்த பிரச்சனை இல்லையா, இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு just thinking that. அப்போ திங்க் பண்ணும்போது what happen, next slide please. So now doing the research, okay, then what happen, increasing the CO2 level for the single one dimensional concept வச்சுக்கிட்டு H2O and CO2. அப்போ ஒரு நினைக்கிறாரு, ஓகே அப்போ CO2 இன்க்ரீஸ் பண்ணும்போது in earth temperature will be increases 5 to 6 degree அப்படி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி you will get the result. So what is the final conclusion that is for சுகுரா and மனாஃபி? அவர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கிற போது, for the research value, while decreasing the carbon dioxide level, earth temperature will go to the minus up to 18 degrees Celsius. If we increase the carbon dioxide level, increasing the earth surface temperature around 5 to 6 degree அப்படின்னு சொல்ல வர. அப்போ கார்பன் டை ஆக்சைடு லெவல் இன்க்ரீஸ் ஆனாலும் எர்த்தோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். கார்பன் டை ஆக்சைடு டெம்பரேச்சர் அளவு குறைச்சாலும் நம்முடைய எர்த்தோட டெம்பரேச்சர் மைனஸ் போகும். அப்போ இன்க்ரீசிங் ஆல்சோ டேஞ்சரஸ், decreasing also dangerous. So that is a negative impact will come to the peoples for increasing CO2 or decreasing CO2. That means what is the final content? CO2 should be balanced. CO2 should be balanced. So நீராவி கூட கொஞ்சம் நம்மளால வந்து பேலன்ஸ் பண்ணிட முடியும். பிகாஸ் மழை, அதனுடைய டெம்பரேச்சர்ஸ் இதெல்லாம் ஓரளவு கண்ட்ரோல். பட் CO2 நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி ஆகணும். So for Sukura and Manavi concept, for that climate change in the doing the research in the field, so final conclude that one way cannot increasing, no chance. CO2 increase ஆகவும் கூடாது, CO2 decrease ஆகவும் கூடாது. இந்த அட்மாஸ்பியர்ல அதுக்குண்டான பர்சன்டேஜ்ல they have to maintain, then only earth will be maintained is a good temperature, then only people can living with good atmosphere. So நாம அந்த CO2 லெவலை கரெக்டா மெயின்டைன் பண்ணாதான் மக்கள் பூமியில வாழ முடியும் அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்ப நான் வந்து CO2 குறைக்கல, இப்ப நான் இது CO2 லெவல் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா IPCC டேட்டா த்ரூ த குளோபல் வார்மிங். ஃபார் IPCC டேட்டா வாட் ஆர் இன்க்ரீஸ் த குளோபல் வார்மிங். அதே மாதிரி கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாழ்க்கைகள் தான் நம்ம வந்து தடுத்து நிறுத்தி இங்க பூமிக்கு அனுப்புது. அப்போ வாட் இஸ் த ஃபைனல் கன்க்ளூஷனா, இந்த டெம்பரேச்சர் நம்ம இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது காரணமாக CO2 இருக்கு. அப்போ CO2 என்னென்ன கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆகாம பாத்துக்கிட்டா நம்முடைய எர்த்தை நம்ம பாதுகாக்கலாம் என்பதுதான் சிங்கிள் இன்ஃபர்மேஷன் த்ரூ த என்டையர் வேர்ல்ட் ஆஃப் த பீப்புள்.
என்டையர் சயின்டிபிக் கம்யூனிட்டி. இந்த என்டையர் சயின்டிபிக் கம்யூனிட்டிக்கும் உலகத்துக்கு சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்துல அதிகரிக்காம பாத்துக்கணும். அப்படி அதனுடைய அளவு அதிகரிச்சுன்னா பூமியினுடைய சராசரி வெப்பநிலை சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி அதிகரிச்சுன்னா எதிர்காலத்தில் பின் விளைவுகள் நடக்கும். இப்ப அடுத்த விஷயம், இன்னொரு விஷயம் அவர் சொல்ல வரதான் உண்மை. அதான் there is a reason. சயின்டிபிக் கம்யூனிட்டி ஆர்கியூ பண்றாங்க. So you see global warming, surface temperature increase ஆகிறதுக்கு நாட் ஓன்லி இந்த ஹியூமன்ஸ் மக்கள் கிடையாது, அதுக்கு இயற்கையும் காரணம், நேச்சர் அது காரணமா இருக்கு அப்படின்னு இயற்கை இந்த வாதம் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. டிபேட் பிட்வீன் த எர்த் என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ரெண்டு விஷயமான சயின்டிபிக் கம்யூனிட்டி டிஸ்கஸ் பண்றாங்க. குளோபல் வார்மிங் எர்த் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றது மனிதனுடைய செயல்பாடுகள் மட்டுமில்ல இயற்கையுடைய செயல்பாடும். அதனை இயற்கையுடைய செயல்பாடு அப்படின்னு பார்க்கும்போது எரிமலை, ஓகேவா? சோ எரிமலை வெடிப்பு, அதனால உருவாக்கக்கூடிய சாம்பல், அதனால கிடைக்கக்கூடிய வெப்பம், இப்ப இதெல்லாம் ஒரு காரணம். சுனாமி, இது போன்ற ரீசன்னாலும் நமக்கு குளோபல் வார்மிங் எர்த் இன்க்ரீஸ் ஆகும், அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தான் வாதங்கள் ரொம்ப நாளா இருந்துட்டு இருந்தது. பட் மனிதனுடைய செயல்பாடும் காரணமா ரெண்டு கான்ட்ரவர்சிஸ் கண்டினியூஸ். பல வருஷமாவே இந்த கான்ட்ரவர்சி இருந்துகிட்டே இருந்தது. குளோபல் வார்மிங் எர்த் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் டூ ரீசன், ஒன் ஷுட் பி த நேச்சர், அனதர் ஷுட் பி த பப்ளிக் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்ற ரெண்டு விஷயம் தான். பட் இன்னைக்கு 2021 நோபல் பிரைஸ் வின்னர்ஸ் த்ரூ மெம்பர்ஸ் ஆஃப் சுகுரா மனாஃபி கன்க்ளூட் தட் வாட் ஆர் த குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ், எர்த் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மனிதனுடைய செயல்பாடுகள் தான் காரணம் அப்படின்ட்டு அவங்க கன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. அப்ப என்னன்னா இந்த CO2 அட்வான்ஸ் CO2 லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது யார் காரணம்னா நேச்சர் காரணம் அல்ல, அதுக்கு மனிதனுடைய செயல்பாடுகள். நம்ம இன்னைக்கு பெட்ரோல் வண்டிகளை யூஸ் பண்றோம், அதுல இருந்து புகை வருது, CO2 எங்க சேருது, அட்மாஸ்பியர்ல போய் சேருது. லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரி, த்ரூ த இண்டஸ்ட்ரி வாட் ஆஃப் த கார்பன் டை ஆக்சைடு, இப்படி நிறைய வாட் ஆஃப் த. சோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி மனிதனுடைய செயல்பாடுகள், மனிதனுடைய தேவைகள் இப்படி இன்க்ரீஸ் ஆகத்தான் இந்த வளிமண்டலத்துல CO2 உள்ள எண்ணிக்கை அதனுடைய அளவு அதிகரிக்கிறது. அதனால் எதிர்காலத்தில் பூமியுடைய வெப்பநிலை உயரும் என்பதை அவர் கணித்திருக்கின்றார். எனவே the first half of the talk of the Sukura and Manafi conclude that the carbon dioxide is a major role of the increase in the temperature in the surface of the earth. That's for global warming. Okay, CO2 is a major role. Second reason, CO2 will be increase the reason, not the nature. It is the main reason the people activities. அப்போ சுகுரா மனாபி சொல்ற விஷயம் என்னன்னா, கிளைமேட் சேஞ்ச் எதிர்காலத்தில் பூமி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு CO2 காரணமா இருக்கு. CO2 காரணமா இருப்பதற்கு மக்களுடைய செயல்பாடு தான் காரணம் அப்படின்ட்டு அவரு அந்த கண்டென்ட்டை கொடுத்திருக்காரு. இதுக்காக தான் நோபல் பிரைஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, we want to save the earth, நாம உலகத்தை சேவ் பண்ணோம் அப்படின்னா நிறைய மரங்களை நடணும், இயற்கையே நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற இந்த சின்ன விஷய காரணத்துக்காக தான் இந்த நோபல் பிரைஸ் கொடுத்திருக்காங்கன்னா, வாண்ட் டு கிரியேட் அவேர்னஸ். நோபல் பிரைஸ் கிளைமேட் சேஞ்சுக்காக மனித செயல்பாடுக்காக அப்படின்னு சொல்லிட்ட போது என்ன விஷயம்னா, we want to save earth அப்படின்னா இது கிரேட் as அவேர்னஸ். நம்ம ஒரு அவேர்னஸ் இது மூலம் கொடுத்திருக்காங்க, இந்த உலக மக்களுக்காக இந்த அவேர்னஸ் கொடுத்திருக்காங்க. வாட் we want to do, ட்ரீ பிளான்டேஷன், நாம் நிறைய மரங்களை நடுவதுதான் நமக்கு இயற்கையை பாதுகாப்புன்றதுக்கான ஒரு அரிய முக்கிய செயல்பாடா இருக்கும். So first content I have to finish it. Okay, come to the second point. Next slide. Okay, next slide please. Okay, so next you see the next slide. Okay, this is a complex climate functions systems. Just given how the circulation in the earth. Okay, the எல்லாமே ஒரு செயின் ரியாக்ஷன் தானே. மழை, அதுல இருந்து நீராவி, நீராவிலிருந்து அப்படியே ஏரி, குளம், தண்ணி. இட்ஸ் a continuous cyclic process. So இந்த cyclic process continue நடக்கிறதுனா man can live with the positive role அப்படின்னு சொல்ற இன்ஃபர்மேஷன் தான் அது. Next one. Next slide. Okay. Now come to the point second half. Second half by Parisi அப்படின்ற HRE scientists, they got the Nobel Prize. இந்த செகண்ட் ஆஃப் த நோபல் பிரைஸ் எதுக்குன்னா, கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் உடைய காரணத்துக்காக, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றதுக்காக. பேசிக்கலா த சாலிட், லிக்விட், கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டம்லாம் கரெக்டா அரேஞ்ச் பண்ணி இருந்தது அப்படின்னா நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, கிறிஸ்டலா மாறிடும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், யூ see that now it taken is a water.
Okay, water put into the fridge. What happen after some few hours? That should be ice. So the water now come to the, what happen when cooling, you will get the solid. Okay, same water I am boiling, give the temperature now. What happen? Get the operations. By the operation is நீராவி. So liquid தான் temperature கொடுத்தா நீராவியா மாறுது, temperature குறைச்சு அப்படின்னா சாலிடா மாறுது. What is that information? That is atoms activities. Atoms ஓட செயல்பாடு. ஒரு எனர்ஜி கொடுக்கும் போது தன்னுடைய எனர்ஜினால வந்து the activity should be changes. அப்படின்னா while reduce the temperature, atoms are come to closer, then the material, the liquid state go to the solid state. While temperature is given, okay, what happen now? The same atoms, what happen? You go to the operator, the distance will be longer. So atom நெருங்கும் போது temperature குறையும் போது atoms will become closer. அப்போ அது இன்னொரு ஸ்டேஜ் இப்போ solid to liquid to solid போகுது. அதே liquid நம்ம thermal temperature கொடுத்தனா it will go other state, there is a gas state. So that is a behavior of the atoms. ஒரு atoms, ஒரு தனிமத்துல இருக்கக்கூடிய molecules atoms எல்லாம் டெம்பரேச்சர் எனர்ஜி கொடுத்தனா என் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகா என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகா என்ன ஆகுன்றது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம சொன்னோம். அப்போ the behavior of atoms based on the energy, it becomes solid or liquid and everything. So அதுதான் என்னன்னா பரிசி அப்படியே இன்ஃபர்மேஷன். ஸோ அவரு என்ன சொல்றாருன்னா irregular arrangement of atoms அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்றாரு. இப்ப நம்ம எல்லாம் வீட்டுல பாத்தீங்கன்னா பால் நல்லா கொதிக்க வைப்போம். கொதிக்க வச்ச பிறகு என்ன பண்ணுவோம், அது வந்து புறமோர்னு ஊத்துவோம். அப்ப என்ன மாறும், தயிரா மறுநாள் மாறிடுது. So liquid on the milk while applying the temperature, then after that put some small amount of the things, then what happens is conversion of the crystal form, that is a curd. Okay, so in the information இப்ப எல்லாமே it will be behavior, atoms ஓட behaviorனால ஒரு system will convert to another system, solid to liquid, liquid to gas, gas to against liquid, இப்படி changes, continue energy changes or energy variations. So that is a Parisi will discuss or doing the research in the irregular arrangement of atoms, particularly in the materials, that is spin glass. இப்ப சாலிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஆட்டம்ஸ் ரெகுலர் கரெக்ட் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஸ்பின் கிளாஸ் எதை சொல்ல வர்றாருன்னா, some atoms are there are different directions, அதான் Brownian motion அப்படின்னு சொல்லுவோம். ஐன்ஸ்டீனுடைய equation Brownian motion, they are going in different directions. If you draw the lines for each atom where the direction, the lines should be for irregular. ஒவ்வொரு ஆட்டம் ஒவ்வொரு திசையில் இருக்கு அப்படின்னா அந்த திசையில இருக்கலாம் ஒவ்வொரு ஆட்டத்தை இணைச்சிட்டே வந்தா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைனோ ஒரு ஷேப்போ கிடைக்காது. அது வந்து அந்த லைனே பார்த்தா ஜிக்ஸாக்கா இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் Brownian motion சொல்லுவாங்க. அதை பேசிக்கலா வச்சுட்டு தான் டூயிங் த ரிசர்ச் இந்த பரிசி அப்படின்ட்டு. ஸோ irregular arrangement of atom, the material, ஒரு மெட்டீரியல் irregular ஆட்டம்ஸா இருந்ததுன்னா அது எந்த மாதிரி செயல்பாடெல்லாம் இருக்கோ அப்படின்றது இந்த ரிசர்ச் தான் அவருடைய இந்த ஃபீல்டு. அது வந்து ஸோ யூ சி தட் ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் நம்ம கடையில போட்டு ஒரு மேக்னெட் வாங்குறோம். ஸோ அந்த மேக்னெட் வாங்கும் போது என்ன ஆகும், காந்தத்தன்மை கிடைக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஸ்பின் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பின் அப்படின்னா அந்த ஆட்டமுடைய பிஹேவியர் உங்களுக்கு தெரியும், பாசிட்டிவ் ஸ்பின், நெகட்டிவ் ஸ்பின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பாசிட்டிவ் ஸ்பின், நெகட்டிவ் ஸ்பின் டிஸ்கஸ் பண்றது பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இது வந்து ஃபெர்ரோ மேக்னெட் அப்படின்ற ஒரு காந்தத்தன்மை கிடைக்குது. அது ஒரு ஒன் டைரக்ஷன், எல்லா ஆட்டம்ஸ் குறிப்பிட்ட ஸ்பின்ல இருக்க வேண்டாம் ஒரே டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா அது வந்து நம்ம ஃபெர்ரோமேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது தமிழ் தற்சுழற்சி அப்படின்னா, ஸ்பின்னிங் அப்படின்னா தற்சுழற்சி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இப்போ காப்பர், சூஸ் காப்பர் மெட்டீரியல் கேன் ஆட் இந்த அயன் மெட்டீரியல் Fe. காப்பரோட நம்ம அயன் சேர்க்கிறோம் அப்படின்னா இப்போ அயன் ஆகும் நம்ம மெயின்டைன் வித் ஸ்பின், தட் இஸ் ஃபார் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அணுக்கள் ஒரே திசையில இருக்காது. காப்பருக்குள்ள போன இரும்பு ஆட்டம்ஸ் நாட் பிஹேவ் வித் சேம் டைரக்ஷன், ஒன்னு ஒரு டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ இதெல்லாம் அதனுடைய பிஹேவியர்ஸ். ஒரு காம்பவுண்டா மிக்ஸ் பண்ணும் போது, உருவாக்கும் போது அதனுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்றது காப்பர் ஆட் வித் Fe அப்படின்னு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ காப்பர் கூட நான் அயன் கண்டென்ட் சேர்த்திருக்கோம், ஜஸ்ட் அலாய் ஃபார்மிங். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணும்போது என்ன அப்படின்னா, இப்போ டெம்பரேச்சர் குறைச்சாலோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாலோ அதனுடைய டைரக்ஷன் வந்து சிங்குலாரிட்டியா வராது. அது அப்போ வேற டைரக்ஷன்லாம் இருக்கும். நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இப்போ வந்து வாட்டர் வந்து டெம்பரேச்சர் குறைச்சோம்னா சாலிடா மாறுது, வாட்டருக்கு டெம்பரேச்சர் கொடுத்தோம்னா கேஸா மாறுது அப்படின்னு சொன்னோம். ஆனா காப்பருக்குள்ள அயன் கண்டென்ட் நம்ம வந்து டோப்பிங் பண்ணும்போது நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணாலும் அயன்ல இருக்கிற ஆட்டம்ஸ் வந்து நாட் மெயின்டைன் வித் சிங்கிள் டைரக்ஷன் ஆஃப் த ஸ்பின், அது வந்து வெவ்வேறு டைரக்ஷனா இருக்கும்ன்றத கன்க்ளூட் பண்ணிருக்காங்க.
அதுக்கு ஒரு என்னன்னா தட் இஸ் கால்டு கான்செப்ட் ரிப்ளிகா சிமெட்ரி பிரேக்கிங் அப்படின்ற கான்செப்ட் தான் அவர் வந்து நோபல் பிரைஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது சீரற்ற அணுக்களுடைய கன்க்ளூஷன்ஸ் அதான் அவர் சொல்ல வர விஷயங்கள். அதான் ஸ்பின் கிளாஸஸ் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அவர் தான் சொல்ல வர்றாரு. அப்போ என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட எலிமெண்ட் இருக்கக்கூடிய ஸ்பின், இப்போ ஒரு 3 ஆட்டம்ஸ் நம்ம எடுத்துக்கோம். அந்த 3 ஆட்டம்ஸ் என்னன்னா ட்ரையாங்கிள் அப்படின்னு கொண்டு வராரு. இப்போ நீங்க இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு டைரக்ஷன், இந்த பிபிடி ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு டைரக்ஷன் கொடுத்துருப்போம். பி அண்ட் சி பார்த்தா ஒரே டைரக்ஷன் மாதிரி கொடுத்துருப்போம். அப்போ வெவ்வேறு டைரக்ஷன் இருக்கக்கூடிய ஸ்பின்னு தான் நம்ம என்ன ஸ்பின் கிளாஸ் அப்படின்றது நம்ம இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல், அதுக்கப்புறம் கிளாஸ், இதனுடைய ஆட்டம்ஸ் எப்படி பிஹேவியரா இருக்கு அப்படின்றதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு ஆட்டம்ஸ் கிறிஸ்டல பார்த்தோன்னா ஆட்டம்ஸ் ரெகுலரா கரெக்டா அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். பட் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டம்ஸ் அரேஞ்ச்மெண்ட் ரெகுலரா இருக்காது. தட் இஸ் ஃபார் இர்ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். திங்ஸ். செகண்ட், நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஸோ இப்போ பிஃபோர் previous slide. So previous one. Okay. So what is the conclusion? Now I come to the conclusion of my topic. So you see the spin glass for irregular arrangement of atoms. சீரற்ற தன்மையில் அணுக்களுடைய தனிமத்தை பற்றி doing the research in the Paris அப்படின்னு அவர் தான் டிஸ்கஸ் இதை மட்டும் வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு 3 ஆட்டம்ஸ் கன்சிடர் பண்றாரு. ஒரு ஆட்டம் பாசிட்டிவ் ஸ்பின் எடுத்துக்கோ, ஒரு மேல் நோக்கி ஸ்பின் ஆகுது. இன்னொரு ஆட்டம் நெகட்டிவ் ஸ்பின், அதாவது -12 அப்படின்னு எடுத்துக்கோம். So one atom go to the upward, another atom come to the downward. What is the third atom behavior? This is the question. So 3 அணுக்கள் இருக்கு. ஒரு அணுக்கள் பாசிட்டிவ்ல மேல் நோக்கி ஸ்பின் ஆகுது, இன்னொரு அணுக்கள் கீழ் நோக்கி ஸ்பின் ஆகுது, upward and downward. What is the third atom behavior? What is the third atom direction? That is a different other directions. அது வந்து ஃபர்ஸ்ட் ஆட்டமோட ஸ்பின்னாவும் இருக்காது, செகண்ட் ஆட்டம் ஸ்பின்னாவும் இருக்கு, அதுக்குன்னு ஒரு டைரக்ஷன் அது இருக்கு அப்படின்றதான் அது வந்து கன்க்ளூட் பண்றாரு அவர் வந்து. அவன் 3வது ஆட்டம் ஒரு சீரற்ற தன்மையா இருக்கும் அப்படி அந்த இன்ஃபர்மேஷன் அது கடைசியா கொண்டு வராரு. அதுக்கு பேர் தான் ரிப்ளிகா சிமெட்ரி பிரேக்கிங் அப்படின்னு கொண்டு வராரு. இது எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டா, நம்ம டி நகர்ல பர்ச்சேஸ் பண்ண போறோம்னு வச்சுக்கோமே, ஏதாவது ஸ்டோர்ல பர்ச்சேஸ் பண்ண போறோம், அது கூட்டம் இருக்கும். இப்போ நிறைய இது இல்லை. அப்போ ஒரு டூர் நம்ம போறோம்னா என்ன பண்ணுவோம், கரெக்டா போயிட முடியுமா? அங்கங்க எங்க கேப் இருக்கோ, எங்க இது வளைவு இருக்கோ, எந்த டைரக்ஷன் இருக்கோ, எங்கெல்லாம் இருக்கோ அப்ப வளைஞ்சு போயிட்டே இருக்கும். அப்போ அந்த டைரக்ஷன் எப்படி பார்த்தோன்னா ஃபோக்கஸ் பர்டிகுலர் டைரக்ஷன் தான். ஆனா நம்முடைய வியூஸ் எப்படின்னா வளைஞ்சு போற மாதிரி தான் இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஹேண்ட் பிரேக்கும் திருப்பி போற மாதிரி தான் சீரற்ற அணுக்களின் தன்மை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த நார்மல் டே டு டே லைஃப். அப்படிதான் இருக்கும் சீரற்ற இந்த தேர்ட் ஆட்டமோட பிஹேவியர் எப்படி இருக்கும்னா, இந்த இர்ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் தட் ஆர் மூவிங் த டிஃபரெண்ட் டைரக்ஷன்ஸ். அது வளைஞ்சு போற மாதிரி அது ஒவ்வொரு டைரக்ஷன் மாத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் இவர் கொடுக்க வராரு. அதுதான் ரிப்ளிகா சிமெட்ரி பிரேக்கிங் அந்த கான்செப்ட். அது என்னன்னா, அந்த மாதிரி அதெல்லாம் எத்தனை அணுக்கள், இப்போ ஒரு அணுக்கள் எடுத்தாவே இந்த மாதிரி இருக்குன்னா பல ஆயிரம் அணுக்கள், பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அணுக்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ரிசர்ச் தான் அவருடைய விஷயம். ஒரு அணுக்கள் ஒவ்வொரு டைரக்ஷன்ல போகும்போது பல கோடிக்கணக்கான அணுக்கள், பல லட்சக்கணக்கான பல தனிமங்களுடைய இருக்க விஷயம்லாம் எப்படி மாறிக்கிட்டே இருக்கும், அந்த தன்மை எப்படி இருக்கும், ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் அவருடைய கன்க்ளூஷன் டாபிக். ஸோ ஃபைனலா பரிசி சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, இர்ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கக்கூடிய எலிமெண்ட் அல்லது காம்பவுண்ட் வாட் எவர் மேபி, that will be properties will be discussed, how behavior of the atoms for the third spin of the atom. அந்த irregular arrangement உடைய atoms உடைய behavior என்ன அப்படின்றது ரிப்ளிகா சிமெட்ரி பிரேக்கின்ற கான்செப்ட் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதுதான் அவருடைய மெயின் தீம் ஆஃப் தி நோபல் பிரைஸ் வின்னர்ஸ். இதனால என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் தன்மை, ஒரு தனிமத்தினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஒரு சீரான அணுக்கள் இருக்கு, ஒரு ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் ஆகட்டும் நம்ம ப்ராப்பர்ட்டி ஈஸியா தெரிஞ்சிடும். இர்ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் ஆட்டம்ஸ் உள்ள ஒரு எலிமெண்ட் நம்மளால சரியான ப்ராப்பர்ட்டிஸ் கண்டுபிடிக்க முடியாது. அதுவே கம்பைன்ட் ஆச்சுன்னா, காம்பவுண்ட் ஆச்சுன்னா, அலையா மாறிச்சுன்னா நம்ம கண்டுபிடிக்க முடியாது, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ தட் இஸ் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரிசர்ச். இந்த நோபல் பிரைஸ் மூலமா நிறைய நானோ மெட்டீரியல்ஸ், மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட், இந்த பயாலஜிக்கல் கான்செப்ட், இந்த மாதிரி இடத்துங்கள்லாம் இவருடைய ரிசர்ச் பயன்படும். அதனால பப்ளிக் பெரிய பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ட்டுதான் இதனுடைய மெயின் தீம். ஸோ ஐ கன்க்ளூட் மை டாபிக் நவ். ஸோ இயற்பியலும் நோபல் பரிசும் பிசிக்ஸ் ஆஃப் நோபல் பிரைஸ் அப்படின்ற 2 விஷயம் 2021ல என்ன நடந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த பிரைஸ் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற கான்செப்டுக்காக கொடுத்திருக்காங்க. அதை பத்தின ஃபீல்டுக்காக அவங்க சொன்ன வந்த விஷயம் என்ன அப்படின்னா, கிளைமேட் சேஞ்ச் அதாவது குளோபல் வார்மிங் என்பது என்னன்னா, பூமியில வெப்பம் அதிகரிச்சுட்டே போகுது. அதுக்கு காரணம் CO2 தான், கார்பன் டை ஆக்சைடு தான் காரணமா இருக்கு.
அந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகரிப்பதற்கு காரணம் மனிதனுடைய செயல்பாடுகள் தான் அப்படின்னு பகிரங்கமா அவங்க சொல்லியிருக்காங்க. எனவே நாம் அது விழிப்புணர்வாக எடுத்துக்கொண்டு நாம் அந்த CO2 லெவல்ல அதிகரிக்காமலும் குறையாமலும் பேலன்ஸா இருக்கிற மாதிரி நிறைய மரங்களை நட்டு பாதுகாப்பதற்கு மனிதர்கள் செயல்பட வேண்டும் என்பது அவருடைய முதல் இன்ஃபர்மேஷன். செகண்ட் ஆஃப் பரிசியோட கான்செப்ட் ஆஃப் த நோபல் பிரைஸோட விஷயம் என்னன்னா, அவர் கண்டுபிடிச்ச இந்த இர்ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸுடைய எலிமெண்டனுடைய விசேஷங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் கண்டுபிடிச்சது மூலமா எதிர்கால ஃபியூச்சர் இந்த ரிசர்ச் இந்த ஏரியா பர்டிகுலர் ஏரியா நிறைய ரிசர்ச் டெவலப் ஆகும். பர்டிகுலர் மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ் தென் நேனோ மெட்டீரியல்ஸ் அப்படின்னு வரும்போது நிறைய பயன்பாடுகள் நிறைய அப்ளிகேஷன்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரிசர்ச்சினுடைய கன்க்ளூஷன்ஸ். So these two field of the prize winners of Nobel Prize in future big role in the science community, particularly in the physics community. So what is the conclude my information? So do the tree plantations. And the talk oda main information சொல்ல வர விஷயம் என்னன்னா, குளோபல் வார்மிங்ல இருந்து நாம தப்பிக்கணும், நாம வந்து நம்ம எர்த்தை சேவ் பண்ணணும்னா எல்லாரும் மரத்தை நடுங்க. Do the research and do the environmental the positively and save the earth. So that is my conclude topic. Okay. Thank you for the valuable opportunity for that. Today we discuss physics of environmental, physics and Nobel Prize, ABL Nobel Prize மூலமா சொல்ல வர விஷயம் அப்படின்னா, நம்ம இந்த பூமியை பாதுகாப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறும். நன்றி, மிக்க நன்றி. தேங்க்யூ. பிசிக்ஸ் வந்து நம்மள சுத்தி உலகத்துல இயற்கையாவே நடந்துகிட்டே இருக்க விஷயம் தான். ஆனா நமக்கு அது பிசிக்ஸ்ன்னு தெரியல, என்ன நடந்துட்டு இருக்கு, எப்படி குளோபல் வார்மிங்ன்றது எல்லாரும் பேசுறாங்க, பேப்பர்ல, மேகசின்ஸ்ல, ஜர்னல்ஸ்ல, டிவில எல்லாரும் பேசுறாங்க. ஆனா அந்த குளோபல் வார்மிங் அதுக்கான பிசிக்ஸ் என்ன அப்படிங்கிறது இன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சது. பிசிக்கலா பிசிக்ஸ் படிக்க என்ன காரணம் அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஆக்சுவலா நான் தெரிஞ்சு வச்சிருந்தது இந்த மாதிரி செய்தி செவி வழி செய்தி தானே, நமக்கு தெரியாது இல்லையா பிசிக்ஸ் பத்தி. அல்ட்ரா வயலட் ரேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஓசோன் வந்திருக்கு. சோ அது ஓசோன் ஓட்டையாய் வந்துடுறதுனால, வீக்காய் வந்துடுறதுனால குளோபல் வார்மிங் இருக்கு. அது வந்து நம்மள சேவ் பண்ணிட்டு இருந்தது அந்த ஓசோன் லேயர். அது வந்து ஓட்டையா ஆயிடவே, டேமேஜ் ஆயிடவே நமக்கு ஹீட் அதிகமா. இது மட்டும் தான் எனக்கு தெரியும். சோ இன்னைக்கு அதற்கான காரணம் பால், தயிர், அது வந்து நான் கெமிக்கல் நினைச்சிட்டு இருந்தேன், கெமிக்கல் ரியாக்ஷன் நினைச்சிட்டு இருந்தேன் இவ்வளவு நாள். இப்பதான் அது பிசிக்கல் ரியாக்ஷன், பிசிக்ஸ் இயற்கையா நடக்கிறதா, பிசிக்ஸா அது இவ்வளவு நாள் அது அங்க நடந்தது வந்து கெமிக்கல் தான், கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு விஷயம், அது நல்லா கிறிஸ்டலா ஃபார்ம் ஆகணும்னா, தயிர் நல்லா வரணும், ஒண்ணு நல்லா டெம்பரேச்சர் கொடுக்கணும், ரெண்டாவது ஆடாம அசையாம நீங்க பரமோர் ஊத்தணும். நீங்க ஆடிக்கிட்டே போய் பரமோர் ஊத்தினா கிறிஸ்டல் சரியா வராது, தயிர் இதுவாயிடும். நிறைய இருக்கு அதுக்குள்ள. நம்ம கிச்சன்ல சமையல் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். மூன்ல, சன்ல, எர்த்ல, வெட்டவெளி எல்லா இடத்துலயும் பிசிக்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஆனா நமக்கு அது பிசிக்ஸ்னு தெரியாம இருக்கு. நிறைய விஷயங்கள் நோபல் பிரைஸ் 3 பேர் ஷேர் பண்ணது நியூஸ்ல பாத்துருக்கோம், தெரிஞ்சிருந்தது. ஆனா அவங்களுடைய காரணம் என்ன, எதுக்காக அவங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க, அந்த அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக. இது எவ்வளவு முக்கியமான விஷயம். உலகத்தை நம்ம காப்பாத்தணும் அப்படின்னா, நம்ம வீட்டுல ஒரு சின்ன கிராக் வந்தா நம்ம ஏதோ ஒண்ணு செஞ்சு காப்பாத்துறோம் இல்லையா. ஒயிட் சிமெண்ட் போடணும், சிமெண்ட் போடணும், ஏதோ ஒண்ணு பண்றோம். நம்மளுடைய பெரிய வீடு இது, இந்த வீடை நம்ம வந்து சேஃபா வச்சுக்கணும் அப்படின்னா, கிராக் விழ ஆரம்பிச்சிருச்சு, பெரிய விரிசலே வந்துச்சு, அதை நம்ம ஃபில் பண்ணணும், அதை நம்ம இன்னும் டேமேஜ் ஆகாம நம்ம பாத்துக்கணும், நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அதை கொடுத்துட்டு போகணும் அப்படின்னா, நம்மளால முடிஞ்ச ஒரே வழி நோபல் பிரைஸ் வாங்குற அளவுக்கு எல்லாம் ட்ரை பண்ண வேண்டாம். அட்லீஸ்ட் இடமே இல்லைன்னா கூட ஒரு ஒரு பால்கனி இருந்தா கூட ஒரு 10 தொட்டியாச்சும் வைக்கலாம். பெரிய மரம் வைக்கலனாலும் ஒரு சின்ன தொட்டியில செடிகளாவது வைக்கலாம். வீட்டுக்குள்ள மணி பிளான்ட் வைக்கலாம், இண்டோர் பிளான்ட் வைக்கலாம். கண்டிப்பா இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே பாக்குறவங்க செய்வாங்க. இதுக்கான காரணத்தோட தெரிஞ்சு செய்யும் போது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாவே செய்வாங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு. சும்மா பொதுவா செய்யறதை விட அதுக்கான பேசிக் அடிப்படை காரணம் தெரிஞ்சு போது நல்லா செய்வாங்க நான் நம்புறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேடம்.